இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த 6வது நாளில் கூட உங்களோடு கூட பகிர்ந்து வேத வசனங்களை கூறும்படியான கிருபை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுதும் நான் எப்படியெல்லாம் நம் ஆண்டவரை ஆராதிக்க முடியும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த 6வது நாளில் கூட நாம் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டுமா, உண்மையும் உத்தமமாய் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் அல்லது சேவிக்க வேண்டும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் அவ்வாறு வாசிக்கின்றோம். உண்மையும் உத்தமமாய் அவரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேதவசனம் சொல்லி, நாங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் அவரை சேவிக்க வேண்டும் அல்லது ஆராதிக்க வேண்டும் என யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுகின்றார், அந்த அறிவுரையை வழங்குகின்றார். இங்கே எப்படியெல்லாம் நீ ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், உண்மையாய் ஆராதிக்க வேண்டும், உத்தமமான இருதயத்தோடு நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை வழங்குகின்றார். இந்த அதிகாரம் முழுவதிலும், அந்த யோசுவா 24ஆம் அதிகாரம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குகின்றார். அந்த அதிகாரம் முழுவதிலும் கூட அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளையே மக்களுக்கு அறிவுரையாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் ஆராதிக்கிறோமா, சேவிக்கிறோமா? அவரை உண்மையாய் அல்லது உத்தமத்தோடு நாம் ஆராதிக்கும் போது அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். இன்னும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த உண்மை உத்தமம் இந்த ரெண்டும் ஒன்றுக்குண்டு தொடர்புடையதாகவே இருக்குது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருந்தால் உத்தமம் தன்னாக வந்துவிடும். அல்லது உத்தமமாய் நாம் நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர் தாளந்து ஊமையிலே சொல்லும்பொழுது அவர் அந்த மனிதன் அழகாக தன்னுடைய எல்லா தாளந்துகளையும் பிரித்து கொடுக்குறார் இல்லையா? அப்போ தாளந்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு அவர் வெளியூர் பயணம் போகிறார். அப்படி போகும்போது அவர் திரும்பி சில நாட்கள் கழித்து திரும்பி வருகிறார் இல்லையா? அப்போ அந்த தாளந்தை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்கிறாங்க, வந்து ஐயா நீங்கள் கொடுத்த தாளந்தை வைத்து நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், நாங்கள் 10 பெருக்கிட்டோம், 5 பெருக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது ரொம்ப அந்த எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. அப்போ அந்த எஜமான் சொல்கிற, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நான் கொடுத்த அந்த தாளந்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி அதை டபுள் ஆக்கி நீங்கள் வச்சுருக்கீங்கள, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்கள் உங்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அந்த தாளந்து உண்மையிலே மிக அழகாக குறிப்பிடுகின்றார். அப்போ பாருங்க, அந்த உண்மையும் அந்த உத்தமமும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய எப்பவும் ஒரே ரிலேட்டடா ஒன்றுக்குள்ளோட பிணைஞ்சு தான் என்ன செய்யுது இருக்குது. இந்த உண்மையும் உத்தமமாய் நாம் அவரை ஆராதிக்கின்றோமா? நாம் அப்படி உண்மையோடும் உத்தமத்தோடும் அவரை ஆராதித்தால்தான் அந்த தாளந்து ஊமையிலே சொல்லப்பட்டபடி நீ உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லப்பட்டபடி நானும் கூட அந்த பரலோக ராஜ்யத்தின் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் அவரை சேவித்தால், அவரை ஆராதித்தால் மாத்திரமே அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் நுழைய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அந்த எஜமானுடைய சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அந்த எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழும்போது நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவரை சேவிக்கும் பொழுது மாத்திரமே அந்த பரலோக ராஜ்யத்தின் இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு சின்ன காரியமோ அல்லது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும், உத்தமம் இருக்க வேண்டும். கர்த்தர் மோசையை குறித்து சொல்லும்போது கூட சொல்லுவார், என்னாகமம் 12:7 என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி அந்த மோசையை குறித்து ஆண்டவரே அவ்வளவு ஒரு சாட்சி கொடுக்கின்றார், ரொம்ப உண்மையுள்ள மனுஷன் என்று சொல்லி. இன்றைக்கு நம்மை குறித்து நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய பேரை அதில் வச்சு பார்ப்போம். மோசையை எடுத்துட்டு நம்முடைய பேரை வைத்து பார்ப்போம். ஆண்டவர் என்னுடைய பேரை வைத்து என் வீட்டில் எங்கும் இவன் உண்மையுள்ளவனாயிருந்தான் அல்லது இவள் உண்மையுள்ளவளாயிருந்தாள் என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? யோசித்து பார்ப்போம். அந்த வாழ்க்கையிலே உண்மை மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உண்மையும் உத்தமமான ஒரு ஆராதனை செய்ய அல்லது தேவனை தேட அல்லது அவரை பணிந்து கொள்ள, அவரை சேவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த உண்மையும் உத்தமும் ஒன்றுக்கொண்டு எப்படி ஒரே பாதையிலே ஒரே அணியாய் செல்வதை போல நம்முடைய வாழ்க்கையில இந்த உண்மையும் உத்தமும் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். தேவன் உண்மையா இருக்கிறார் போல ஆண்டவர் சொல்றார், நான் உண்மையுள்ளவராக இருக்கிற போல, நான் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல அவர் நமக்கு எப்படி மாதிரி நமக்கு வைத்து போயிருக்கிறாரோ அந்த மாதிரியை நாம் பின்பற்றி நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் அவரை பின்பற்றி நாம் அவரை சேவிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதித்தால்தான்
அந்த மறு உலக வாழ்க்கையிலும் கூட நாம் அவரை சேவிக்க முடியும், அவரை ஆராதிக்க முடியும். இங்கேயே நம்மால் உற்சாக மனதோடு ஆராதிக்க முடியவில்லை என்றால், உண்மையான இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ள முடியவில்லை என்றால், நம் பரலோகத்திலே எப்படி நாம் அவரை ஆராய்த்து கொண்டிருக்க முடியும்? எப்படி நம் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும் அன்பானவர்களே? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த பூலோகத்திலே செய்கின்ற ஆராதனைகள் எல்லாம் அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையாய், உண்மையான ஒரு ஆராதனையாய், அவருக்கு பயப்படும் பயபக்தியோடு கூடிய ஒரு ஆராதனையாய் இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள் இருந்தால் மாத்திரமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க இறங்கி வருவார். நீ எந்த இடத்திலும் கூட நான் இறங்கி வந்து எந்தெந்த இடத்துலலாம் நீ என்னை மகிமைப்படுத்துறியோ அந்தந்த இடத்துலலாம் இறங்கி வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார. அப்போ அவர் எந்தெந்த இடத்துலெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அப்போ எந்தெந்த நேரங்களிலெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார்னு சொன்னால், நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் கடந்த 1வது நாளிலிருந்து இந்த 6-7 நாட்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியெல்லாம் பிரியமாய் நான் எப்படியெல்லாம் அவரை பிரியப்படுத்த முடியும், எப்படியெல்லாம் அவரை பிரியமாய் நான் ஆராதிக்க முடியும் என்று சொல்லி இந்த சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்ததனால் நிச்சயமாக நம்ம அவரை ஆராதிக்கின்ற இடத்திலே அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அது ஆலயத்திலே மாத்திரமல்ல, வீட்டிலும் கூட நம்ம அவரை ஆராதிக்கிறோம் இல்லையா? இந்த ஆராதனையை கூட ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகள் என் மகன் உத்தம இருதயத்தோடு உண்மையோடு நிறைந்து ஆவியில் நிறைந்து மன மகிழ்ச்சியோடு பரிசுத்த அலங்காரத்தோடு என் மகன் என் மகள் என்னை சேவிக்கிறானே, என்னை சேவிக்கிறாளே, நான் இறங்கி போய் அவனை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் பரலோகத்தில் இருக்க முடியாமல் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே உண்மையும் உத்தமமாக இருக்க. மோசையை குறித்து நீங்கள் சாட்சி கொடுத்தீங்க, அப்படிப்பட்ட சாட்சி நீங்கள் என்ன குறித்து கொடுக்க முடியுமா, என்னை குறித்து சொல்ல முடியுமா? என் மக இப்படியெல்லாம் உண்மையோடு இருப்பான்னு சொல்லி என்னை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்க முடியுமான்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். அப்படிப்பட்ட கிருபையை தர நம்ம அவருடைய சமூகத்திலே சேர்ந்தவரிடத்துல கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சுவாமி, இந்த அருமையான இந்த 6வது நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உண்மை நாங்கள் எப்படியெல்லாம் ஆராதிக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சிந்தித்து வர்றோம்ப்பா. இந்த 6வது நாளில் கூட ஆண்டவரே உண்மையாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும் அல்லது உம்மை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். இந்த உண்மையும் இந்த உத்தமமும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதப்பா, இங்கே இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் யோசித்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்க. ஆண்டவரே, அன்றைக்கு மோசையை குறித்து நீங்கள் சாட்சி கொடுத்தீங்களே, இவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி எங்களை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட சாட்சியை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்க. அப்படிப்பட்ட இருதயத்தோடு உண்மையோடும் உத்தமத்தோடு உண்மை ஆராதிக்கும் போது அந்த இடத்துல இறங்கி வந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை கிருபையை ஆண்டவரை கேட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சுட்டுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் நேசர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை